ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 40 இன்ச் ப்ளவுஸோட பேக்கும் ஃப்ரண்ட்டும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரண்ட் கட் பண்ணதோட கீழ் பக்கம் நான் எப்போவுமே பட்டி தான் கட் பண்ணுவேன். இப்போ பட்டி கட் பண்ணிட்டோன்னா கைக்கு பத்துமாங்கிறது ஒரு டவுட்டு. அதனால் நம்ம கைக்கு பத்துமா முதல்லன்னு செக் பண்ணிவிட்டு என்ன எதை அட்ஜஸ்ட் பண்ணி போட முடியுதுன்னு பார்க்கலாம். நம்ம இப்போ கையை செக் பண்ணிடலாம், ஏதாவது செட் ஆகுதா என்னன்ட்டு. ஏன்னா கொஞ்சம் பெரிய சைஸ் ப்ளவுஸ் போக போக கஸ்டமர் கொடுக்குற கிளாத் நம்மளுக்கு பத்துறதில்ல, அட்ஜஸ்ட் பண்ணி தான் போட்டாகணும். இப்போ கையோட அளவை நம்ம பார்த்துக்கலாம். கைக்கு அளவு ப்ளவுஸ் இல்லை, மெஷர்மெண்ட்டு தான். கேப் கைட்டுக்குலாம் கூட நம்ம ஃபார்முலா தான் போட்டிருக்கோம். அது கொஞ்சம் ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லித்தரேன். இப்போது ஹைட் 6.5 இன்ச்சு இருக்குது. அது இந்த ஹைட்டுக்கு பத்துமான்னு நம்ம முதல்ல பார்க்கலாம். 6.5 இன்ச்சுனா ப்ளஸ் 1 இன்ச் போட்டு 7.5 இன்ச்சு இருக்கணும். அதில் 6.5 தான் மொத்தமே இருக்குது. அப்போ நம்ம கட் பண்ணி ஒட்டு போடுறத விட அட்ஜஸ்ட் பண்ணி எடுக்க முடியுதான்னு முதல்ல நம்ம செக் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கை போட்டுக்கலாம். அதாவது நம்ம எப்போவுமே 2 கை சேர்த்து தான் போடுவோம். இதில் நீங்கள் ஒரு கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. அதை எடுத்து இன்னொரு இடத்துல போட்டு எடுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்போவும் கை கட் பண்ணுற மாதிரி 1 இன்ச் விட்டுக்கலாம். கீழே மடக்கி அடிக்கிறதுக்கும் பார்டர் இருக்கிறதுனால மேலே பொறுத்துறதுக்கும். சரிங்களா? திரும்ப நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஹெம்மிங் பண்ணுறதுக்குன்னா 1.5 இன்ச்சு தான். அப்போது அடுத்தால நீளம் வச்சுக்கலாம் 6.5 இன்ச்சு. ஏன்னா மேலே நம்ம தையலுக்கு விட போகிறது இல்லை, சேர்த்து கீழே விட்டாச்சு. பாக்ஸ் பண்ணிக்கலாம். கீழே போட்டு அந்த பாக்ஸ், அதாவது புள்ளி வச்சிங்கன்னா அதை நேர்கோடாக்கி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ அடுத்தால அடிப்பாகம் வச்சுக்கலாம். அடிப்பாகம் 13 இன்ச்சு இருந்தது. அப்போ பாதி 6.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இனி இடைக்கை என்னன்னு பார்க்கலாம். அதாவது கேப் ஹைட். இடைக்கைன்னா அளவு ப்ளவுஸ் இருந்தால் பார்க்கலாம், இல்லை கேப் ஹைட் போட்டலாம். 3.3 அப்படின்னு நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். அதை நம்ம கோடு இழுத்து விட்டாச்சு. இனி ஆம் ரவுண்டுக்கு நம்மளுக்கு எந்த அளவுமே இல்லை. நம்ம அதை எப்படி பார்த்துக்கலான்னு நான் சொல்கிறேன். முடிஞ்சளவு ஒரு குத்து மதிப்பாக ஒரு இடம் வச்சுக்கலாம். அதாவது நம்மளுக்கு தெரியும் இல்லையா, மீடியமாக இவ்வளோ வரும் அப்படின்ட்டு. அதாவது ஆம் ரவுண்டை விட ஒரு 1/2 இன்ச் கம்மியாக நீங்கள் வச்சுக்கோங்க. அதை ரவுண்ட் பண்ணி பாருங்கள். எப்படி சொல்கிறது, ஸ்டார்டிங்கில் ஒரு 2 இன்ச் போட்டு அதை கோடை தொடாமல் வளைச்சி எடுத்துகிட்டு வாங்க. இப்போது மார்க் பண்ணி பார்த்தா 9 விட கம்மியாக வருது. நம்மளுக்கு ஆம் ரவுண்ட் 18 இல்லையா, கம்மியாக வருது. அப்போது நம்ம அதை 9 கொண்டு வந்தால் போதும். அப்போது மேலே 9 வச்சுக்கோங்க, அதாவது டேப் வச்சுக்கோங்க. நான் இப்போ வைக்கிற மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இறக்குங்க. டேப்பை இறக்கி நீங்கள் எடுத்துகிட்டு வரீங்களா, வேணால் ஒரு 1/4 இன்ச்சு தான், 1/2 இன்ச்சு தான். நீங்கள் 8 வச்சுருக்கீங்க இல்லையா, அப்போது 9 வச்சு பாருங்கள், கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இனி அடிப்பாகத்தையும் இடைக்கையையும் நம்ம ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் கையாகவே தெரியும் அது. இனி 1.5 இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்கு விடுவோம் இல்லையா, அதையும் விட்டாச்சு. இப்போது உங்களுக்கு தெரியுதா, அழகாக ஒரு கை கிடச்சாச்சு. நம்ம இனி அதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு கை கட் பண்ணியிருக்கோம், இன்னொரு கை போடணும்ல. இனி இதை எடுத்து இன்னொரு இடம், அதாவது நம்மளுக்கு 6.5 இன்ச்சில் எங்கே செட் ஆகுதுன்னு பார்த்து அதில் கட் பண்ணிக்க போகிறோம். நீங்கள் இதுக்கு முன்னாடி பட்டியை கட் பண்ணிட்டீங்கன்னா இது சாத்தியம் இல்லை. இப்போ கட் பண்ண இடத்துல கையில் எப்போவுமே கொடுக்குற 2 நாச்சை நம்ம கொடுத்துக்கலாம். இனி அடுத்தால எங்கே செட் ஆகுதுன்னு நம்ம தேடி எடுத்துக்கலாம். ஏன்னா கஸ்டமர் அளவு லைனிங் எடுத்து கொடுத்தாலும் சரி, ப்ளவுஸ் பீட் கொடுத்தாலும் சரி, இப்படி தான் கொடுப்பாங்க. நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம் 6.5 இன்ச்சு வருதா என்னன்ட்டு. வராட்டி நம்ம அடுத்தால அதை உழைச்சி போட்டு தான் ஆகணும். பார்த்திங்களா, ஒரு 1/2 இன்ச் இடிக்குது. அப்போ அதில் கொஞ்சம் நீளமாக நிற்கல, அதில் வேணால் ட்ரை பண்ணலான்னு போட்டேன். சூப்பர், ஓகே, அதில் செட் ஆகிக்கும். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குல்ல. அதுக்கப்புறம் கீழே இறங்கி தான் வரும். மேலே விட கீழே அடிங்கை நோக்கி அது இறங்கி தான் வரும். நம்ம அப்படியே மடித்து போட்டுக்கலாம். இனி அந்த கை கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த பீஸ் எடுத்து மேலே போட்டுக்கலாம். இனி அதை கரெக்டாக வச்சுக்கலாம். எங்கேயும் ஏற்ற இறக்கம் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. மெயினாக அடிப்பாகத்தில் ஏற்ற இறக்கம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணும்போது அங்கிட்டு இங்கிட்டு அசையாதவாறு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி, முடியாட்டி ஒரு பின் பண்ணிக்கோங்க. எப்போவுமே நான் சொல்கிறது அப்படி தான். பிகினராக இருந்தீங்கன்னா ஒரு பின் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. அதே நாச்சஸை நம்ம கொடுத்துக்கலாம். இனி கையோடு நான் கிராஸ் கட் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் ஸ்டிச்சிங்கில் அதை மெத்தட் படி கொண்டு வர முடியும். இப்போது நம்ம எப்படி சொல்கிறது, கிராஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு 2 கையையும் ஒரு சேர போட்டுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் கிராஸ் கட் பண்ணும்போது ஸ்டிச்சிங்கில் கரெக்டாக வரும். சரிங்களா? இப்போது நம்ம போட்டாச்சு. இனி
2 நாட்சையும் மார்க் பண்ணி நம்ம அதை அழகாக ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு உள்வளைவு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் கட் பண்ணுற உள்வளைவு நீளமான எஸ் போல் அது வளைஞ்சி தான் வரணும். நான் சொல்லியிருக்கேன் நிறைய வீடியோவில். இப்படி வந்தால் நீங்கள் வெட்டியிருக்க கிராஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப அழகாக வரும். இதை நான் உங்களுக்கு மெத்தட் படியும் சொல்லியிருக்கேன். புரியலைனாலும் கேளுங்க, நான் சொல்லித்தரேன். இப்போ அடுத்தால நம்ம கை கட் பண்ணியாச்சு. இனி பட்டி பார்த்துக்கலாம். இனி பட்டிக்கு வந்து இப்படி குட்டி குட்டி பீஸாக தான் கிடைக்கும். நம்மளுக்கு அதை வந்து கொஞ்சம் யோசித்து இதை போடலான்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இதில் வந்து 2 பீஸ் தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இனி 10ஆவது பீஸுக்கு பட்டி தானே உள்ளே தான் போகும். நம்ம வந்து வேறு பீஸ் எடுத்துக்கலாம். சரிங்களா? இனி பட்டியை பார்த்துக்கலாம். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி கட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப ஈஸியாக இப்படி தான் பட்டி கட் பண்ணுவேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு 5 இன்ச்சு நீளம் கொண்ட ஒரு கிளாத்தை நான் எடுத்துப்பேன். என்ன தெரியுதா உங்களுக்கு? அகலம் வந்து பாடி ரவுண்டை கனெக்ட் பண்ணிப்பேன். பாடி ரவுண்டு வந்து என்ன 10 + 1.5 11 நீளம். உயரம் வந்து என்ன எடுத்துப்பேன்னா அந்த 5 இன்ச்சு தான். 5 இன்ச்சில் பாக்ஸ் போட்டுப்பேன். உங்களுக்கு தெரியுதா? அதில் ஒரு 3 இன்ச்சு கேப்பில் ஒரு 3/4 இன்ச்சில் பெண்ட் போடுவேன். தெரியுதா? நான் கட் பண்ணுற இடம் உங்களுக்கு தெரியுதா? அவ்வளோதான். பட்டி வந்து க்ளோஸ். இதில் நீங்கள் நான் வேறு எதுவுமே அளக்க மாட்டேன். வேறு எதையுமே நான் பார்க்க மாட்டேன். அந்த இதில் ஒரு நாச்சு. இந்த நாச்சு எதுக்காகனா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது பெண்டு வந்து கரெக்டாக முன்னாடி பக்கம் இருக்கிறதுக்காக. இனி இந்த பட்டியை நான் வந்து ஸ்டிச்சிங்கில் கரெக்ஷன் பண்ணிப்பேன். ரொம்ப அழகாக வரும். நான் உங்களுக்கு தெரியாதவங்க ஏற்கனவே பட்டி எப்படி தைக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அதுக்கு கட்டிங் இந்த மெத்தடில் தான் பண்ணுவேன். இனி கிராஸ் பீஸ் எடுத்துக்கலாம். ஒரு 1.5 இன்ச் இருக்கிற மாதிரி கிராஸாக பீஸ் எடுத்துக்கோங்க. நேர் பீஸ் எடுத்து கழுத்து வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணவே கூடாது. அது வந்து ரொம்ப அகோரமாக வந்துடும். கழுத்து நல்லாவே வராது. நீங்கள் கிராஸ் பீஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம குட்டி குட்டியாக எடுத்து தான் நீங்கள் நீளமாக எடுக்கிறத விட குட்டி குட்டியாக கிராஸ் பீஸ் எடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா கழுத்து வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கே நீங்கள் இது நம்ம தைச்சோமா அப்படிங்கிற மாதிரி டவுட் வரும். சரிங்களா? கொஞ்சம் மெனக்கெட்டால் தான் ப்ளவுஸ் அழகாக கற்றுக்க முடியும். இப்போ கிராஸ் பீஸ் நம்ம கட் பண்ணிட்டோம். இனி கொக்கிக்கு வீக் வைக்கிறதுக்காக கிளாத் ஏதாச்சும் இருக்குதான்னு தேடி பார்ப்போம். இருந்துச்சுன்னா வச்சுப்போம். இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சுக்கலாம். சரிங்களா? கிராஸ் பீஸ் முடித்தாச்சு. இனி மிச்சம் என்ன பீஸ் இருக்குது, அதில் என்ன எடுக்கலான்னு நம்ம பார்க்க முடியும். மிச்சம் வந்து பீஸே இல்லை. ஏன்னா கொக்கிக்கு வந்து நான் 2 இன்ச்சஸில் அகலம் கொண்டு அந்த மீடியம் சைஸ் ஹைட்டில் எடுப்பேன். வீக்கு வந்து 4 இன்ச்சஸில் எடுப்பேன் பார்த்துக்கோங்க. இதில் 2 இன்ச்சஸ் தான் இருக்குது. இது ஹூக்குக்கு தான் செட் ஆகும். வி வைக்கும்போது நம்ம மெயின் கிளாத்தையும் உள்ளே கொடுக்குற துணியை வேறு ஏதாச்சும் நம்ம கொடுத்துக்கலாம். இப்போது முடிஞ்சது. நம்ம கட் பண்ணது எல்லாத்தையும் சேஃப்டியாக மடித்து வச்சுக்கலாம். ஒரு பீஸ் மிஸ் ஆனாலும் நம்மளுக்கு சிரமம் தான். இப்போ இது பேக்கு, ஃப்ரண்ட்டு தூக்கி போட்டுக்கலாம். நான் இப்படி தான் மடித்து வைப்பேன். அடுத்தால கை வந்து மேலே தூக்கி போட்டு பட்டி வச்சுக்கலாம். ஏன்னா மிஸ் ஆகாது ஒரு பீஸுமே. இப்போ எல்லாம் எடுத்தாச்சு. கையும் தூக்கி போட்டாச்சு. இனி அடுத்தால பட்டி. இனி கிராஸ் பீஸை வைங்க, ஹூக்குக்கு வச்சதையும் வைங்க. இதையெல்லாம் வச்சு கீழேருந்து மேலமாக மடிங்க. அப்போ தான் உங்களுக்கு தைக்கும் போதும் ப்ளவுஸ் பீஸ் வந்து சுருங்காமல் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.